My name is what? My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் வினர் ஜஸ்டிஸ். இப்போ நாங்கள் வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி vlogging. கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்போ கிடச்சிருக்காரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா vlogging பண்ண போகிறோம். எப்படின்னா சங்கம் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்திருக்கோம். பாருங்கள் லொக்கேஷன். இவர் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சின்ன vlogging பண்ணலான்னு இருக்கோம். இங்கேருந்து எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா சங்கம் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு ஜாலியாக ஒரு vlogging பண்ணலான்னு இருக்கோம். சங்களாக ட்ராவல் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த vlogging நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்டு கூட போவோம். ஸோ பேர் பேசுவார். அதை தான் நானும் சொல்கிறேன். இங்கேருந்து லிஃப்ட்டுக்கிட்டு போனால் 4 வண்டியில் எங்கேருந்து போகலாம். இங்கேருந்து செங்கை வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. சார் என்ன சொல்கிறாருன்னா லிஃப்ட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப கூச்சப்படுறாரு. அதெல்லாம் பார்த்தா வலிக்கே ஆகுது. நாங்களும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா எந்த பஸ்ஸும் இல்லை. கேட்டு பார்க்கும்போது பஸ் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்கிறாங்க. ஷாக்கிங்காக இருக்குது. நான் தனியாக இருந்ததுன்னா இது வரைக்கும் போயிருப்பேன். செங்கத்துக்கு 4 வண்டியாச்சும் மாதிரி போயிருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? நம்ம லிஃப்ட்டு கேட்டு போகலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணி கருத்து போய் பஸ் எப்போது அப்போ போகலான்னு இருக்கிறோமா? ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது. அந்த உண்மை எது? ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து என் மாடத்தை வாங்குறாரு. இதெல்லாம் ரொம்ப சகஜம் பாஸ். ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா யாருக்கும் தெரியாம இருக்குங்க. அப்போதான் நல்லா அசிங்கப்படக்கூடாதா? அதாவது இந்த லிஃப்ட் கேட்டு எங்கள் லொக்கேஷன் போகிற ஐடியா நான் தரல, சார் தான் தந்தது. பட் இருந்தாலும் ஜாலியாக தான் ப்ரோ. சோதனை கடந்தாதான் சாதனை வரும். நம்ம லிஃப்ட் கேட்போம், சில பேர் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கொடுப்பாங்க, நம்பிக்கையில் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் கொடுக்காத போது பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பட் இந்த அசிங்கத்தெல்லாம் கடந்தா தான் நம்ம ரூமுக்கு போய் சேர முடியும். துணி வேற ஏகப்பட்ட துணி வேற இருக்குது, செட்டி வேற பிடிக்காம அப்படியே. இவரை வேற சர்ஃபெக்சல் துணி சோப் வாங்கிட்டு வர சொன்னா பூமர் தீபிகா சோப்பு தான் வாங்கி கொண்டுருக்காரு. அது ஜூஸா கடையா போயிருக்கு. மக்களே, நம்ம கிடைச்ச ஒன்னும் ஒரு நண்பர் பாருங்க. இவரா கூட வந்ததுக்கு கடையா சுத்த கை போடுறதெல்லாம் எடுக்கிறா. வேணா நீ போய் படுத்து தூங்கு. வேணாம், நீ போய் படுத்து தூங்கு. நாங்க போறதுல அவ்வளோ ஆசையா? ஹலோ காய்ஸ், இப்போ என் ரூமுக்கு போகிறேன். எங்கெல்லாம் பின்னாடி வழி அனுப்ப வந்திருக்காங்களா? என் அந்த ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். நீ தான் நல்லா நடிப்பு. சரி ஒரு நிமிஷம். இப்போ எதுக்குன்னா வீடியோ vlogging எடுக்க முடியாது. ஏதாவது சாங் வருது, காப்பி ரைட் தருவான். அப்புறமேட்டா vlogging எடுக்கலாம். வெக்கமா படுற மக்களே, சார் வெக்கப்படுவான்னு நினைச்சுக்காதீங்க. பார்க்கத்தா சார் இப்படி, இவரு இந்த ஒரு மக்கள்ல ஒருத்தர் நம்ம நண்பர். ஹலோ காய்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், லைஃப்பில் எப்படி ஒரு vlog பண்ணதில்லை. மக்களே, ஒன்னுலப்பா நம்ம நண்பர் கிராமத்து பையனா. ஸோ அதாவது கேமரா வெக்கப்படுறாரு, பார்த்து கொண்டு போவார். உண்மையில சத்தியமா சொல்றேன், செம்ம ஜாலியா இருக்கு. பாட்டு இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. சத்தியமா என்ன வச்சு பண்ணா அடி ஓட்டு ப்ரோ. நீ படிக்க ப்ரோ. வணக்கம் சொல்லு.
ஜெய் வந்து வேலையை பார்த்தான். ஆயிடுச்சு 1 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து டாக்ஸி வந்தாச்சு. வர வரைக்கும் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் அந்த வண்டி வர வைக்கிறோம். நெக்ஸ்ட் எந்த வண்டின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டிராக்டர், 2 வீலர் நினைக்கிறேன். மேபி லாரி வந்தால் கூட லாரி ஏறி போகிறது வாய்ப்பு உள்ளது. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்ததில்லை. இதனால முதல் தடவை ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ராவல் விளாகி அட்வென்ச்சராக போகும். இந்த வீடியோஸ் நல்லா போச்சுன்னா அடுத்தது மலை ஏறலாம் பார்க்கலாம். மழை நீ ஏறு விஜய், கவலைப்படாத, நான் இருக்கேன். நமது ஜெயின் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? நீ இருப்பையா, நான் இருக்கணும்ல. மலையேறி இறங்கிறதுக்குள்ள என்ன கதி ஆகும்னு எனக்கே தெரியாது. ஆனால் சென்னை போடுறோம் நாங்கள் போகிறதுல ஏய் என்னத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு? ஏய் ஷாமா இருக்குண்ணா. ஓகேண்ணா. போகலாண்ணா. எவ்வளோ தூரம் போமா? சென்னைன்னு சொல்லிட்டேன். போகிறோம் நண்பர்களே, ஒரு நிமிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே மாட்டிக்கிற பார்த்தீங்களா? என் லைஃப் நான் பார்த்ததே இல்லை. பாரு, இவன் தான். இப்போ சொல்லி என்ன சொல்றது? ரோட்ல வர சைக்கிள், பஸ், லாரி, மோட்டார் சைக்கிள் எதுலையாச்சும் கை போட்டோம்னா சரி, ஓகே. நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கோம். இறங்கும்போது என்ன பேசலாம். அடுத்த ஒரு வண்டி வந்துருக்கோம். ஜூஸ் வண்டி. ஆமா, அந்த ஜூஸ் வண்டியில் உட்காந்து ஊரா போய் நில்லுமாண்ணா, சப்ளையர் மாதிரி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் போகிற வரைக்கும் இருக்கீங்கண்ணா. ஐயா, ஏய் போகிற வரைக்கும் இறங்குது கேமரா. ஒரு நிமிஷம்ண்ணா உட்காந்துடலாம். ஓகே. ஸோ காய்ஸ், இப்போ போனாது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால். நன்றிண்ணா. எங்க போறா? சரி, பரவாயில்ல, பரவாயில்ல. கோப்ரோவா? ஆமாண்ணா, அப்படியே vlogging பண்ணிட்டு போகிறேன். இது காயனாங்கிற இது. ஆனால் போகிற வரைக்கும் இறங்கிக்கிறேன். இப்போ எங்கே போகுதுன்னு கேளு. எங்கே போகிறோம்? நீங்கள் ஏதோ ஒரு ஆப் சரி, சரி, ஓகே. வர வரைக்கும் சரி, ஓகே, பரவாயில்ல. பின்னாடி வர வரைக்கும் இருக்கிறியா? ஐயோ, ஏய் எனக்கு இருங்க, இப்போ நான் இங்கே உட்காருவா? ஐயோ, நான் மக்களை நான் யாருக்கிட்ட வந்து மாட்டிக்கிறது தெரியுமா? இங்க பாருங்க, சத்தியமா யாருக்கிட்ட இப்படி ஒரு டேலண்டட் பர்சனை லைஃப்லயே பார்த்தது இல்ல. பாருங்க, எல்லாம் போகுது, வெற்றிகரமாக தான் போகுது. ஒரு தடையும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு டிராக்டரில் ஏறணும். இப்போ டாட்டா ஏசியில் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அது ஒரே நாள் இத்தனை வண்டியில் பயன்படுவோம் எடுத்துட்டு பார்க்கல. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டைலாக் சொல்லு. நெக்ஸ்ட் எந்த வண்டி போகணும் யோசிச்சு வைங்க. யோசிச்சு வைக்கவா? சரி, ஓகே, 30 செகண்ட் தான். ஒருவேளை சங்கம் வந்தாச்சு. இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் சரியா தெரியல. ஜெய, வணக்கம். வணக்கம் தாலா. ஒரு வழியா டிராக்டர், டெம்போ, வண்டி, திருப்பி டாடா ஏசி 4 வாகனங்கள் கடந்து ஒரு வழியா 12 கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு நம்ம செங்குக்கு. இங்க இருந்து நடக்கிற தூரம் தான். சீரியஸாவா? ஸ்ட்ரைட்டா போனாவா? நல்லா இருக்குது.
இதுதான் சங்கம் ரவுண்டானம். பார்த்து பார்த்து இங்க வந்து 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் தானே பரவாயில்ல. ஸோ காய்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் 2 பேரும் பாருங்கள் கடைசியாக ரீச் ஆகிட்டாங்க. நடந்து வந்தோம். நீ என்ன சொல்கிறியோ சொல்லு. காய்ஸ் கரெக்டாக நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் 12 கிலோமீட்ரு. 12 கிலோமீட்டருக்கும் நாங்கள் லிஃப்ட் கேட்டே வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 12 கிலோமீட்டர் சும்மா இல்லை, எத்தனை வண்டி, 4 வண்டி, டிராக்டரு, டெம்போ, 2 வீலர், டாடா ஏசின்னு திருப்பியும் உட்கார கம்ஃபர்டபுளே இல்லை, நின்று தான் வந்தோம். அது ஒரு மாதிரி தகரெல்லாம் போட்டுருந்தாங்க, காலில் லைட்டெல்லாம் குத்திட்டு இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேருந்து 12 கிலோமீட்டர் வந்துட்டோம். சரி ஓகே, நாங்கள் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து பிளாகிங் பண்ணுறேன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்லி நேபர் வினோத் ஜஸ்டிஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ். See you by next video, so bye. Hi, my name is. My name is. My name is.